ஆங்க்லோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் பற்றி ஷார்ட்டாக ஒரு 2 மினிட்ஸில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஆன்க்லோசிங் அப்படின்னாக்கா ஃப்யூஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஒரு ஜாயிண்ட்டில் இருக்கக்கூடிய போன்ஸ் ஒன்றோட ஒன்று ஃப்யூஸ் ஆகிடுது. ஸோ போன்ஸ் ஃப்யூஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? மொபிலிட்டி குறைஞ்சி போயிடும். ஸோ ஆங்க்லோசிங். ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படின்னா ப்ரிடாமினென்ட்லி அந்த ஆக்சியல் சென்டரில் இருக்கக்கூடிய ஸ்கெல்டன் தான் பாதிக்கப்படுது, நம்மளோட வேர்டெப்ரா. ஸோ மெயினாக இது வேர்டெப்ரா அங்கே தான் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஆக்சியல் ஸ்கெல்டன் இன்வால்வ்மெண்ட் வித் நியூ போன் ஃபார்மேஷன் வித் ஆன்க்லோசிஸ், இதுதான் ஆன்க்லோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்கைலோசிங் அப்படின்னா ஃப்யூஸ் ஆகுது, ஒட்டிக்குது. ஸ்பாண்டிலைட்டிஸ் வேர்டெப்ராலாம் ஒன்றோட ஒட்டிக்கிறதுனால எனக்கு மூவ்மெண்ட் குறைஞ்சிருது. ஸோ என்னால் ஃபார்வர்டாக பெண்ட் பண்ண முடியல, பேக்வர்ட் பெண்ட் பண்ண முடியல, இதுதான் பிரச்சனையாக இருக்க போகுது. ஸோ ஈட்டியாலஜி என்ன சொல்கிறாங்க? ஸ்பெசிஃபிக் ஈட்டியாலஜி எதுவும் கிடையாது. ஒரு இன்டர்ப்ளே பிட்வீன் என்விரான்மெண்ட் அண்ட் இம்யூன் சிஸ்டம், இது ரெண்டும் சண்டை போட்டுக்குது. சில பேத்தோஜன்ஸ் சொல்கிறாங்க அதனால் வருதுன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்ட்ராங் அசோசியேஷன் HLA-B27க்கு இருக்குது. இந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது, முக்கியமாக எழுதிடணும். ஸோ அப்போ யாருக்கு ஆன்க்லோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் சஸ்பெக்ட் பண்ண போகிறோம்? லெஸ் தென் 40 இயர்ஸ் இருந்து அது மோர் தென் 3 மந்த்ஸ் இந்த லோ பேக் பெயினோட வந்தால் மட்டும்தான் சஸ்பெக்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன சொல்கிறாங்க? அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அது க்ரைட்டீரியா இந்த ஸ்பா ஃபியூச்சர்ஸ். ஸ்பானாக்கா ஆன்க்லோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் ஃபியூச்சர்ஸ், ஸ்பாண்டிலோ ஆர்த்ரோபதின்னு சொல்லுவாங்க, SPA. அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன இருக்குது? இன்ஃப்ளமேட்டரி பேக் பெயின். இன்ஃப்ளமேட்டரி பேக் பெயின் அர்த்தம்? பேக் பெயின் மூவ்மெண்ட் பண்ணால் சரியாக போயிடும், ரெஸ்ட் எடுத்தால் அதிகமாகும். அப்படியே ஆப்போசிட் நம்ம நினைக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளமேட்டரி பேக் பெயின். அப்புறம் என்திசைட்டிஸ்னால் டெண்டான போய் ஒரு போனட்டில் ஒட்டுது இல்லையா, போனில் அட்டாச் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் இருக்கும், அது பேர் என்திசைட்டிஸ். அப்புறம் ஆன்டீரியர் யூவேட்டிஸ், டாக்டிலைட்டிஸ்னால் ஒரே ஒரு ஃபிங்கரில் மட்டும் இன்ஃப்ளமேஷன் சம்மந்தமே இல்லாமல் வரும். அது சோரியாசிஸ், ஆர்த்ரைட்டிஸ், கோலைட்டிஸ். இட் ரெஸ்பான்ஸ் டு NSAIDs. அப்புறம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, B27 பாசிட்டிவ் வருது, இன்க்ரீஸ் CRP. இதெல்லாம் ஸ்பாண்டிலோ ஆர்த்ரோபதிஸ் ஃபீச்சர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ டயக்னோஸ்டிக் கிரைட்டீரியா என்னது? சாக்ரோயிலியேட்டிஸ் MRI இருந்து மோர் தென் 1 ஸ்பா ஃபீச்சர் இருந்தாலே ஆன்க்லோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ். ஆர் B27 இருந்து மோர் தென் 2 ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுனாக்கா டயக்னோஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் மோஸ்ட்லி ஃபெட்டிக் இருக்கும், லோ பேக் பெயின் இன் லெஸ் தென் 40 இயர்ஸ் ஃபார் மோர் தென் 3 மந்த்ஸ் டியூரேஷன் இருக்கணும். அந்த பேக் பெயினும் இன்ஃப்ளமேட்டரி பேக் பெயினாக இருக்கும். விடிகளில் எழுந்திரிக்கப்போ பயங்கரமாக பெயின் இருக்கும், பட் நடக்க பெயின் குறைஞ்சிரும். ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பைன் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இதோட ஆக்டிவிட்டி எப்படி மெஷர் பண்ணலாம்னாக்கா பாஸ்டாய் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அதாவது பாத் ஆன்க்லோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் டிசீஸ் ஆக்டிவிட்டி இண்டெக்ஸ், பாஸ்டாய் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த போன் மூவ்மெண்ட்டே இல்லாதனால ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். இதெல்லாம் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் கண்டிஷன். இதில் ஷோபர்ஸ் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, நம்ம ஸ்பைனோட மொபிலிட்டி குறைஞ்சி போதா இல்லைன்னு காண்பிக்கிறதுக்கு. ஜஸ்ட் அந்த நேம் எழுதுனா போதும். இனிஷியல் என்ன பண்ண போகிறோம்? MRI தான் எடுக்கணும். அதில் எந்த ஜாயிண்ட்டை பார்க்கணும்? இலியோசாக்ரல் ஜாயிண்ட், சாக்ரோயிலியைட்டிஸ் அது இருக்கான்னு பார்க்கணும். போக போக என்ன ஆகும்? பேம்பூ ஸ்பைன், அதாவது ஸ்பைன்ஸ் ஒன்றோட ஒட்டிக்கும் இல்லையா, பார்க்கறதுக்கு பேம்பூ மாதிரி இருக்கும், பேம்பூ ஸ்பைன் இருக்கும். அல்டிமேட்டாக அட்லாண்டோ ஆக்சியல் டிஸ்லொகேஷனும் வரலாம். அந்த அட்லஸ் ஆக்சிஸ் முதல் வெர்டெப்ரா ரெண்டாவது வெர்டெப்ராக்கில் அது ஒன்று டிஸ்லொகேட் ஆகிடலாம். இதில் வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ். இது இல்லாமல் அனிமியா ஆஃப் கிரானிக் டிசீஸ், அந்த அனிமியா இருக்கும், CRP எலிவேட்டாக இருக்கும், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். ட்ரீட்மெண்ட் இட் ரெஸ்பான்ஸ் வெல் டு NSAIDs. ஒன்று NSAIDக்கு ஒர்க் பண்ண இல்லையா, ஆன்டி-TNF ஆல்ஃபா கொடுக்கலாம். ஏன்னா இதுதான் இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் தட் இஸ் பிளேயிங் ரோல் இன் திஸ் டிசீஸ். அது இல்லாமல் ஒரு லோக்கல் இடத்துல மட்டும் தான் பெயின் இருக்குது, அங்கே மட்டும் லோக்கல் ஸ்டீராய்ட்ஸ் ஃபார் பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ். அதேமாதிரி ஆன்டி யூவேட்டிஸ் இருந்துச்சுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்.